நாகர்கோவில் சபரிவர்மன் உடலை அடக்கம் செய்ய உறவினர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். நாகர்கோவில் கைதி சபரிவர்மனுடைய உடலை அடக்கம் செய்ய குடும்பத்தினர் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்ற முக்கிய செய்தியை பார்க்குறோம். அரசு தரப்பில் இருந்து உதவிகள் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சிருக்கிறாங்க. உயிரிழந்த கைதியினுடைய குடும்பத்தினருக்கு ஆதரவாக ஊர் மக்கள் முற்றுகையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிராம மக்களோட அதிகாரிகள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் பிரசாத் இணைகிறார். ஓவர் டு பிரசாத். தற்பொழுது அங்கே நிலவக்கூடிய சூழல் என்ன? சபரிவர்மனுடைய குடும்பத்தார் என்ன சொல்றாங்க? ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம். சபரிவர்மனுடைய சடலம் ஏற்கனவே 4 நாட்களாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது. 5வது நாளான இன்று அவர்கள் விடுத்த கோரிக்கை தீர்வு கேட்டு அடைந்த நிலையில் சடலத்தை அங்கிருந்து பிணவரையிலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்ப பிணவரையிலிருந்து சடலத்தை வாங்கும் போது தங்களுடைய வேதனையை அந்த குடும்பத்தினர் வெளிப்படுத்தினார்கள். அதாவது நேற்று அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், ஸ்ரீநாத் ஆகிய இருவரும் வீட்டிற்கு ஆறுதல் கூற வந்த போது அவர்கள் அவருடைய மனைவிக்கு வேலை நியமன ஆணை, அதே போன்று 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், இலவச வீட்டுமனை பட்டா, வீடு கட்டுவதற்கான ஒரு 3.5 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் திட்டத்துக்கான நிதி ஆகியவை கொண்டு வந்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த படிப்புக்கான கல்வியுதவி தொகையும் கொண்டு வந்திருந்தார்கள். தீர்வு ஏற்படாத நிலையில் அந்த உதவிகள் அனைத்தும் திருப்பி கொண்டு சென்றார்கள். இந்த நிலையில் இன்று அந்த தீர்வு எட்டப்பட்ட நிலையில் சடலத்தை ஒப்படைத்தார்கள். ஆனால் அரசு தரப்பிலிருந்து தர வேண்டிய உதவிகள் எதுவும் வாங்கவில்லை என்ற வேதனையை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த அமரர் ஊர்தி சடலத்தோடு சென்று கொண்டிருந்த நிலையில் வீட்டு அருகே பைபாஸ், கன்னியாகுமரி நாகர்கோவில் பைபாஸ் சாலையில் தற்போது அந்த அமரர் ஊர்தியை நிறுத்திவிட்டு ஊர் மக்கள் திரண்டு அந்த அரசு தர வேண்டிய உதவிகள் அனைத்தையும் தந்தால்தான் கொண்டு செல்வோம் என சிறியிருந்த நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது உடனடியாக அங்கிருக்கும் நாகர்கோவில் கோட்டாட்சியர் போன்று கன்னியாகுமரி டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் வந்து அவர்கள் மூலமாகவே இந்த உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார்கள். ஆனால் ஊர் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. உடனடியாக அது வழங்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உதவிகளுக்குரிய ஆவணங்களை கோட்டாட்சியர் காண்பித்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஊர் மக்கள் உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவிகள் அனைத்தையும் வழங்க வேண்டும். சடலத்தை அடக்கம் செய்த பின்பு இவர்களை அதிகாரிகளை தேடி அலைய முடியாது. அதனால் சடலத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பே இங்கு உதவிகளை தர வேண்டும் என கோரினார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே போலீசாருடைய அறிவுறுத்தலின் பேரில் அமரரூர்தி சடலத்தோடு முன்னோக்கி நகர்ந்த நிலையில் உடனடியாக ஊர் மக்கள் சாலையிலேயே அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சாலையின் நடுவே அமரர் ஊர்தி சடலத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.